கதையின் பெயர் புத்திசாலி சிறுவன். ஒரு கிராமத்தில் கண்ணன் என்பவன் இருந்தான். கண்ணன் மிக புத்திசாலி, ஆனால் மிகவும் ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவன். கிராமத்தில் எல்லாரும் கண்ணனின் அறிவை பாராட்டினாலும் அவனுக்கு நிறைய சிந்தனைகள் இருந்தன. ஒரு நாள் கிராமத்துக்குள் ஒரு அரசன் வந்தார். அவர் சொன்னார், இங்குள்ளவர்களில் யார் உண்மையான புத்திசாலி என்று தெரிந்து கொள்ள நான் ஒரு கேள்வியை கேட்கின்றேன். யார் இந்த கேள்வியை கடந்து வெற்றி பெறுகிறாரோ அவருக்கே நான் 100 சில்லறை காசுகள் பரிசாக தருகிறேன். அந்த கேள்வி மிகவும் சுலபமானது போல இருந்தது. வியாபாரி கேட்டார், மணிக்கு இழுத்தால் அது நடைபயணம் செய்யும். அதில் கால் இல்லை, ஆனால் ஓடிக்கொண்டே இருக்கும். அது என்ன? கிராமத்துக்கு வந்த அனைவரும் பல பதில்களை சொன்னார்கள். யாரும் சரியாக பதில் சொல்ல முடியவில்லை. ஒருவரும் வெற்றி பெறவில்லை. அந்த நேரத்தில் கண்ணன் சிரித்துக்கொண்டு முன்பே வந்தான். நான் பதில் சொல்கிறேன் என்றான் கண்ணன். வியாபாரி திரும்பி அவனை பார்த்தார். சரி, சொல்லு. கண்ணன் அமைதியாகச் சொன்னான். அது கடிகாரம். வியாபாரி அதிர்ச்சியுடன் திரும்பி பார்த்தார். நீ மிக சுலபமாக பதில் சொன்னாய். நீ சிறந்த புத்திசாலி சிறுவன் என்று வியாபாரி கண்ணனுக்கு 100 சில்லறை காசுகளை கொடுத்தார். கண்ணனின் குடும்பம் அவனை பெருமையுடன் பாராட்டியது. அந்த நாள் முதல் கிராமத்தில் புத்திசாலி சிறுவன் கண்ணனின் பெயர் பெருமையாக பேசப்பட்டது. ஹாய் நண்பர்களே, நான் தான் உங்கள் முயிஸ். உங்களுக்கு பிடித்த மந்திர தந்திர கதைகள் நாள்தோறும் வழங்க நான் தயாராக இருக்கிறேன். பார்த்து மகிழுங்கள். எனது அனைத்து வீடியோக்களையும் காண எங்களது P95 டிவியை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.